அறிவார்ந்த அன்பு நண்பர்களே, வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்கவிருப்பது பெற்றோர்களின் கவனத்திற்கு. பெற்றோர்களே, அவசியம் இந்த ஆடியோவை முழுமையாக கேளுங்கள். கட்டாயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். குழந்தைகளை சிறு வயதிலேயே நாம் என்னென்ன கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை கவனமாக கேளுங்கள். பெண் குழந்தைகள் யாருடைய மடியிலும் உட்காரக்கூடாது என்று அவர்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். அதேபோல் 2 அல்லது 3 வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகள் மற்றவர்கள் முன்னிலையில் உடை மாற்றுவதை தவிர்க்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுங்கள். பெற்றோர்களே, அதேபோல் குழந்தைகளுக்கு யாரும் இது உன்னுடைய கணவன் என்றோ உன்னுடைய மனைவி என்றோ குறிப்பிடுவதோ மனதில் பதிய வைப்பதோ தவறான ஒரு செயலாகும். இதை ஒருபோதும் பெற்றோர்கள் செய்யக்கூடாது. மற்றவர்கள் செய்வதற்கு இதை ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது. குழந்தைகள் விளையாடப் போகும் பொழுது உங்கள் பார்வை அவர்கள் மீது இருந்து கொண்டே இருக்க வேண்டும். மேலும் அவர்கள் என்ன விளையாடுகிறார்கள் என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் குழந்தைகள் தங்களுக்குள்ளாகவே பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக நேரிடும். பிறகு சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய குழந்தைகள் திடீரென்று கலைத்து விடும் பொழுது பொறுமையாக அவர்களிடம் பல கேள்விகளை கேட்டு அவர்களின் பிரச்சனை என்னவென்று கேட்டறிய வேண்டும். அதேபோல் வளரும் பருவத்திலேயே குழந்தைகளுக்கு உடலுறவு மற்றும் அதன் நன்மதிப்பீடுகளை பக்குவமாக கற்பியுங்கள். இல்லையென்றால் சமுதாயம் அவர்களுக்கு அதை பற்றிய தீய மதிப்பீடுகளை கற்றுக் கொடுத்து விடும். ஒருவனுக்கு ஒருத்தி என்ற கலாச்சார முறைகள் இப்பொழுது குறைந்து கொண்டேதான் வருகிறது. இது டிவி மீடியாக்களிலும் சினிமாக்களிலும் பல பிரபலங்களின் மூலமாக ஒருவனுக்கு ஒருத்தி என்ற குடும்ப கட்டமைப்பை உடைப்பதற்காக கங்கணம் கட்டி கொண்டு சுற்றி கொண்டிருக்கிறார்கள். நாம் தான் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். நல்ல வாழ்க்கை முறை எது என்பதை நாம் தான் வாழ்ந்து அவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும். பிறகு தொலைக்காட்சி சேனல்கள் மற்றும் இணையதளங்களில் குழந்தைகள் பார்க்க அவசியமற்ற சேனல்களை பார்ப்பதற்கு ஒருபோதும் அனுமதிக்காதீர்கள். அதேபோல் குழந்தைகள் அடிக்கடி செல்லும் நண்பர்கள் வீடுகளிலும் இதை அனுமதிக்காதீர்கள் என்பதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். 3 வயது ஆனவுடனே குழந்தைகளுக்கு தங்களின் உடலின் அந்தரங்க பகுதிகளை எப்படி சுத்தம் செய்ய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுங்கள். உடலின் அந்தரங்க பகுதிகளை பிறர் யாரும் தொடுவதற்கு அனுமதிக்கக்கூடாது என எச்சரிக்கை செய்து வைக்க வேண்டும். அதேபோல் பெற்றோர்கள் சிலர் குழந்தைகளின் உறவினர்கள், பெற்றோர்களின் நண்பர்கள் இப்பொழுது குழந்தைகளிடத்தில் பீடி, சிகரெட், பான் பராக் போன்ற லாகுரி வஸ்துகளை கடைக்கு சென்று வாங்கி வா என்றெல்லாம் குழந்தைகளிடத்தில் சொல்கிறார்கள். இது அறிவுகட்டத்தனமான ஒரு செயல். இந்த அறிவுகட்டத்தனமான செயல்களை பெற்றோர்களாகிய நாமளும் மற்ற உறவுக்காரர்களும் பெற்றோர்களின் நண்பர்களும் ஒருபோதும் தயவு செய்து இதை செய்யாதீர்கள். உங்களின் இந்த தப்பான கெட்ட பழக்க வழக்கத்தை உங்களோடு நிறுத்தி கொள்ளுங்கள். குழந்தைகளை குழந்தைகளாக வாழ விடுங்கள். குழந்தைகளை அச்சுறுத்தக்கூடிய அல்லது அவர்களின் மனநிலையை பாதிக்கக்கூடியவற்றை முன்னதாகவே நாம் கவனித்து அதை தவிர்க்க வேண்டும். இதில் இசை, படங்கள், நண்பர்கள் மற்றும் குடும்பங்களும் அடங்கும். அதேபோல் குழந்தை ஒருவரை பற்றி ஒரு முறை குற்றச்சாட்டை கூறினாலே உடனே அதை கவனிக்கத் தொடங்குங்கள். கேட்டுவிட்டு அமைதியாக இருக்க வேண்டாம். நீங்கள் அதற்காக நடவடிக்கை எடுத்தீர்கள் என்பதை குழந்தைகளுக்கு உணரச் செய்யுங்கள். அன்பு நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவு கூர்ந்து இதை மற்றவர்களுக்கு அனுப்புங்கள். இது குழந்தைகளின் முன்னேற்றத்திற்கும் குழந்தைகளின் வளர்ச்சிக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.